சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து பாரடா உன் மானிட பரப்பை அப்படின்னு பாவேந்தர் சொன்னது மாதிரி மனித கடலை பார்த்தேன். ஆனா அதே தொகுதியில அந்த கட்சி வாங்கிய வாக்கு எவ்வளவுன்னா 5000க்கும் குறைவாக. திமுகவினுடைய கோட்பாடுகளை, கடந்த கால வரலாற்றில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு புதிதாக எதையுமே அவர்களால சொல்ல முடியல. புதிதாக ஒரு கருத்தை கூட சொல்ல முடியல. பெரியார் ஒரு பகுத்தறிவு கோட்பாட்டை சொல்லுகிறார், சமூக நீதி கோட்பாட்டை சொல்லுகிறார்னா அதே கருத்தை அண்ணா சொன்னாரு, நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்க மாட்டேன். அப்ப ஒரு புதிய தத்துவம் அது. தமிழ்நாட்டு அரசியல் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, விஜய் சொல்றபடி சரியில்லைன்னு வச்சுங்க, அதை மாற்றுவதற்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கிறது? அதிகாரம் கொடுத்தா மாத்தி காட்டுன்றாரு. அது அதிகாரம் எதுக்கு கொடுக்கணும்? உங்ககிட்ட கொடுக்கணும். நானே ஒண்ணுமே கிடையாது. எப்ப கேட்டாலும் 1967 மாற்றம் வந்துச்சு. அதுக்கு என்ன 67 உடனேவா மாற்றம் வந்துச்சு? 25 ஆண்டு கால கால் நூற்றாண்டு கள அனுபவத்திலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். எதுக்குதான் சார் இந்த பூத் கமிட்டி கூட்டம் எதுக்குதான் நடத்தினாங்க? பூராமே அவர் 68 படம் நடிச்சிட்டாரு, வயசாயிருச்சு, அவருக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா உட்கார்ந்து கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வேலை கொடுங்க, அது முதலமைச்சர் வேலையா கொடுங்க. 200 ரூபாய் டிக்கெட்டை 500 ரூபாய்க்கு வாங்குறது எப்படி புரட்சி செய்வான்னு எனக்கு தெரியல. அப்படி ரொம்ப தரக்குறைவா. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் திரண்டிருக்க இடத்துல உரையாற்றுவதற்கு திரு விஜய் அவர்கள் மேடை இருக்கிற பொழுது மனதில் நேர்மை இருக்கிறது, கரைப்படையாத கரம் இருக்கிறது, நெஞ்சத்துல துணிவு இருக்கு, நீங்க போய் மக்களை சந்திங்க அப்படின்ற மாதிரி ஒரு தொடக்கத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு திரைப்பட நடிகனுக்கு அவரை நம்புகிற ரசிகர்கள், இளைஞர்கள் ஒன்று கூடுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய வியப்பான செய்தி கிடையாது. பயங்கர கூட்டமா இருக்கு. ஆமாமா, இது மாதிரி பல கூட்டங்களை நான் பார்த்தவன்கிற முறையில நான் சொல்றேன். சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து தமிழக மக்கள் முன்னேற்ற முன்னணின்னு நினைக்கிறேன், தமிழக மக்கள் முன்னேற்ற முன்னணிங்கிற கட்சி ஆரம்பிக்கிற போது நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறேன். சிவாஜியை நேரில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசையில பள்ளிக்கூடத்தை பாதியிலே கட்டடிச்சுட்டு போய் பக்கத்து தெருவில் தான் ரோட்டில் கொடியேற்றுறாருன்ட்டு நாங்கள் பார்க்க போனோம். அந்த மானாமதுரையினுடைய ஒரு மேம்பாலம் இருக்கிறது, 1 கிலோமீட்டருக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஆட்கள் நின்றாங்க. ஒரு 3 சாலைகள் சந்திக்கிற முச்சந்தி மாதிரி 3 சாலைகள் சந்திக்கிற இடங்கள்ல கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எல்லா பக்கமுமே மனித தலைகளாக இருந்தது. பாரடா உன் மானிட பரப்பை அப்படின்னு பாவேந்தர் சொன்னது மாதிரி மனித கடலை பார்த்தேன். ஆனா அதே தொகுதியில அந்த கட்சி வாங்கிய வாக்கு எவ்வளவுன்னா 5000க்கும் குறைவான வாக்கு. ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு. அதான் சமீபத்துல கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு, நான் என்னுடைய வீட்டினுடைய அந்த பால்கனியில் நின்று பார்க்கிற போது இதே அனுபவம் தான் அவருக்கும். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரசிகர்கள் ஒன்று கூடுவதை பார்த்தேன் நான். ஆனால் ரசிகர்கள் என்பது வேறு, வாக்காளர்கள் என்பது வேறு அப்படின்னு கமலஹாசன் சொன்னார். கமலஹாசனுக்கு இந்த பட்டறிவு வருவதற்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு இல்லையா? விஜய்க்கு ஏறத்தாழ 2026 அந்த பட்டறிவு வருங்கிறதான் வித்தியாசம். அது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, திமுகவினுடைய கோட்பாடுகளை, கடந்த கால வரலாற்றில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு புதிதாக எதையுமே அவர்களால சொல்ல முடியல. புதிதாக ஒரு கருத்தை கூட சொல்ல முடியல. இப்ப பெரியார் ஒரு பகுத்தறிவு கோட்பாட்டை சொல்லுகிறார், சமூக நீதி கோட்பாட்டை சொல்லுகிறார்னா அதே கருத்தை அண்ணா சொன்னாரு. அவரோட மாணவர் தான் அவரு, நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்க மாட்டேன். அப்போ ஒரு புதிய தத்துவம் அது. வழிபாட்டுல நான் குறிக்கிட மாட்டேன், அவர் மாதிரி நான் கடவுள் இல்லைன்னு பேச மாட்டேன், அதுக்காக நான் சாமி முடிவேன் நீ நினைச்சிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என் கருத்துல சரியா இருப்பேன், உன் கருத்துக்குள்ள நான் குறுக்க வர மாட்டேன். ஒரு கருத்து சொன்னார்ல, ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்குவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க ஏதாவது அரசியல்ல ஒரு மாற்று சிந்தனையாவது உருவாக்கணும். மாற்றத்தை உருவாக்குறோம்னு சொல்றவங்களுக்கு குறைந்தபட்சம் மாற்று சிந்தனையாவது உருவாக்கணும். ஒண்ணுமே கிடையாது. எப்ப கேட்டாலும் 1967 மாற்றம் வந்துச்சு. அதுக்கு என்ன 67 உடனேவா மாற்றம் வந்துச்சு? அதுக்கு முன்னாடி நீதி கட்சி பல ஆண்டுகள் போராடி, அது கால் நூற்றாண்டு போராடி
1949 வந்து திமுக தொடங்கி எடுத்தோடனே சட்டமன்றத்துல உறுப்பினர் கொண்டாங்க. மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்புதான் அது 67 கட்சிக்கு வருது. எம்ஜிஆரே எடுத்துக்கிட்டோம்னா 1952 கட்சியில சேர்றாரு திமுகவில். 62, 72 20 ஆண்டு காலம் தீவிரமாக திமுகவில் கட்சி பணி ஆற்றி அரசியல் கற்றுக்கொண்டு, அவருக்கு ரசிகர் மன்றமும் இருந்துச்சு அப்பயே, அதையும் வந்து வழி நடத்தி கொண்டு அரசியல்ல சட்டமன்ற உறுப்பினராகி பொருளாளராகி, அண்ணா மறைவுக்கு பின்பு கலைஞரை தேர்வு செய்கிற குழுவில முதன்மையான ஆளாக அவர் தான் முதலமைச்சர் ஆக்குவதற்கான கூட்டத்தை நடத்தி எல்லாவற்றையும் அவர் பங்களிப்பு செய்திருக்கிறார். அப்புறம் அவர் 72 கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறார். 25 ஆண்டு கால கால் நூற்றாண்டு கள அனுபவத்திலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிருக்கிறார். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சாரு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு சாட்டையில் அடிச்சாரு, அதனாலதான் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டாருங்கிற முட்டாள்களுடைய மூட நம்பிக்கை ஒன்று இருக்கு. பல முட்டாள்களினுடைய மூட நம்பிக்கை அப்படி இருக்கிறது. அதற்கு ஒரு அசுர உழைப்பு வேணும். நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்களே சினிமால வந்து தொடக்க கால படங்கள்லாம் தோல்வி அடைந்த படங்கள் தானே நடிச்சாரு. அவர் ஒரு கதாநாயகனாக ஒப்புக்கொள்வதற்கே பல ஆண்டுகள் அவர் போராடினார். அவருக்கு ஒரு காதலுக்கு மரியாதை மாதிரி ஒரு படம் வர்றதுக்கும், ஒரு பூவே உனக்காக மாதிரி ஒரு படம் வரும்போதுதான் இந்த பையன் பரவாயில்லைங்கிற இடத்துக்கே வந்தார். அப்புறம் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா மாறுவதற்கு அது அடுத்த 10 ஆண்டுகள். அப்புறம் வணிக ரீதியாக கோடிக்கணக்கில் வசூலை குவிக்கிற இன்றைய காலகட்டத்தில் அதுக்கு ஒரு 10, அப்போ 30 ஆண்டு கால உழைப்புல தான் விஜய் இந்த இடத்துக்கு விஜய் வந்து நடிகனாக வெற்றி பெற்றிருக்கிறார். அரசியல்ல மட்டும் நான் ஜனநாயகன் ஷூட்டிங் போயிட்டு வந்த இடைவெளியில நீங்க எல்லாம் வந்து ரோட்ல வந்து கரண்ட்ல வந்து லைட் எரியல, கரண்ட் கம்பத்துல வந்து லைட் எரியலைன்னா நீங்க வாங்கி போடுங்கன்னு ஒரு விவரம் இல்லாம பேசுறாரு இந்த புஷியானந்துங்கிறவர். இல்ல அதுதான் மக்களுக்கான தேவையே செய்யுங்கன்ற. ஆமாங்க, அது வாங்கி போடுறதுக்கு அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்கு. நீங்க கிராமமா இருந்தா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து போடுது, நகராட்சி நிர்வாகம் இருக்கிறது, மாநகராட்சி நிர்வாகம் இருக்கிறது, அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கவுன்சிலர் இருக்கான், அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஊர்ல வந்து கிராமத்துல ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாரு. அந்த லைட்டை மாற்றுறதுக்கு ஒரு ஈபியில வந்து அதுக்குன்னு எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து ஆள் நியமிச்சிருக்கிறாங்க. சரி, எல்லாரும் ஏற முடியாது. நீங்க வாட்டுக்கு போய் கரண்ட் கம்பத்துல ஏறினீன்னு வச்சுக்கோங்க, சரக்கருக்கு போட்டிருக்கானா என்ன ஆளு போதையில இருக்கானான்னு சொல்லிட்டு சக்கட்டு இதாயிருவாங்க. ஷாக் அடிச்சு இருந்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். இது கூட ஆனந்த் சொல்றாரு, நீனா போய் லைட் எரியலைன்னா போய் மாட்டி விட்டுருங்கிறாரு. சமூக சேவை செய்யுங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை போய் பாருங்க. ஆள் சொல்றாரு, வயசானவங்க வந்து கட்டில் இல்லாம இருப்பாங்க, போய் வாங்கி கொடுங்க. அப்ப கூட கட்சியில இருந்து வாங்கி கொடுப்போம்னு சொல்லல, ரொம்ப விவரமா இருக்கிறாங்க. காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமா கட்டினவங்க. எங்கேயாவது காதலர்கள் கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்றாங்களா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணுவாங்க, சுயமரியாதை திருமணம் பண்ணுவாங்க, ஜாதி மரபு திருமணம். எவனாவது போய் கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்றாங்களா? கிடையாதுல. கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்கிற இடத்துல கூட சுயமரியாதை திருமணத்துக்கு தனியா தானே பதிவு நடந்துகிட்டு இருக்கு. மண்டபத்துல கல்யாணம் பண்றான் இல்ல. அப்ப யதார்த்தத்துல வந்து இவர் என்னவா இருக்கிறாருன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமால கொடி கட்டி பறக்கிறாரு, பெரிய கதாநாயகன் ஆகிறாரு, எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, எத்தனை புதிய டெக்னீஷியன் அறிமுகப்படுத்திருக்கிறாரு, எத்தனை புதிய இயக்குநர்களை உருவாக்கி இருக்கிறாரு, எவ்வளவு பேருக்கு வாழ்க்கை தந்திருக்கிறாரு. விஜயகாந்தனால உருவானவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்குல்ல. திரைப்பட கல்லூரி மாணவர்கள்ல இருந்து எத்தனையோ பேருக்கு வாழ்வளித்தவர். தன் வாழ்நாள்ல வந்து ஒரு 434 புதிய தொழில்நுட்ப கலைஞர்களை, இயக்குநர்களை, இசையமைப்பாளர்களை, ஒளிப்பதிவாளர்களை, பல நடிகர்களை, துணை நடிகர்களை எல்லாரையும் உருவாக்குனது அவர் தானே. அப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? சினிமா துறைக்காவது ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? யாருக்காவது சோறு போட்டிருக்கிற பழக்கம் இருக்கு அவருக்கு? அவருக்கு என்ன தகுதியா? ஒரே ஒரு தகுதி என்ன இருக்கு அவருக்கு? அவர் சினிமாவில எல்லாராலையும் அறியப்பட்டிருக்காரு, அவர் முகம் எல்லாருக்கும் பாப்புலரா தெரியுது. அது ஒன்ன வச்சுக்கிட்டு 67 வந்து எப்படி அண்ணா வந்தாரு அப்படி வந்துருவான், 77 எம்ஜிஆர் வந்தாரு எப்படி வந்தாரு? அண்ணாவுடைய அசுர உழைப்பு, அவர் செய்த சுற்றுப்பயணம் என்ன, அவர் எத்தனை ஊர்களுக்கு போயிருக்கிறாரு, அவர் கால்படாத கிராமங்கள் உண்டா? அரிக்கன் விளக்கு ஏந்தி கொண்டு கூட மைக் இல்லாத ஊர்கள்ல கூட அடித்தொண்டை போட்டு பேசி அவங்க கட்சி வளர்த்ததுதான். நீங்க சொகுசு பங்களாவுக்குள்ள இருந்துகிட்டு, கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்துகிட்டு பத்திரமாக இருந்து கொண்டு நீங்க கட்சி நடத்துறது ஒன்னாயிருமா? சரி, இப்ப 1965, 66, 67 காலகட்டம் இருந்த அந்த இளைஞர்களுடைய எழுச்சி இன்றைக்கு 2026ல திரு விஜய் அவர்களை பின்பற்றக்கூடிய இளைஞர்களுடைய எழுச்சி ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது. அவன் வந்து லட்சியத்துக்காக, ஒரு கருத்துக்காக, மொழி போராட்டத்திற்காக வந்தவன். இப்ப கூட மொழி போராட்டத்திற்கான களம் இருக்கிறது. மும்மொழியை திணிக்கிறார்கள், 3வது மொழி என்று ஒன்றை திணிக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையில. இப்பொழுது கூட விஜய் நினைத்தால் தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய போராட்டத்தை இளைஞர்களை கொண்டு அறிவிக்கலாம். சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிக்கலாம். மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களுக்கு முன்னால் முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கலாம். சொகுசான வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு எந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், 2026ல பூத் ஸ்லீப் தர்றேன், ஃபுல்லப் பண்ணிட்டு போய் என்னை சிஎம் ஆக்கி விட்டுருங்க,
அதை செய்யறதுக்கு மக்கள் நம்புறதுக்கு என்னடா செய்யணும்னு கேட்டா வயசானவனுக்கு கட்டில் வாங்கி கொடுங்க, ரோட்ல லைட் எரியனா போய் எலக்ட்ரிக் பல்ப் வாங்கி போடுங்கன்னு சொல்ற அறிவாளியெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். இல்ல இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒரு புரட்சியை செய்யக்கூடிய இளைஞர்கள் திரு ஆதவ் அவர்கள் மேடையில 200 ரூபாய் டிக்கெட்டை வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறவன் எப்படி புரட்சி செய்வான்னு எனக்கு தெரியல. அப்படி ரொம்ப தரம் தரம் குறைவானதான் நான் சொல்லலையில. இதே எம்ஜிஆருக்கும் ரசிகர்கள் இருந்திருக்காங்க. அது வேற காலகட்டம். எம்ஜிஆர் வந்து தன்னுடைய படத்துல வந்து மது அருந்துகிற காட்சியில நடிக்க மாட்டேன், கொள்கைக்கு மாறான பாடல்களை பாட மாட்டேன் அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இவர் கடைசியா வந்த அந்த கோட் படத்துல கூட ஒரு பெண்ணை வந்து கொலை செய்யற காட்சியில அவர் நடிக்கிறாரு. மது எப்போ டாஸ்மார்க்ல தான் ஓப்பனிங் சாங்கே வருது இவர் படத்துல. இவருக்கு ஏதாவது கோட்பாட்டு ரீதியான அரசியல் இருக்கிறதா, கொள்கை ரீதியான பாடல்கள் இருக்கிறதா, இவருக்கு என்ன அரசியல் செய்தாரு? தொழில போய் அரசியலோட ஒப்பிடலாம். அப்புறம் ஏன் எம்ஜிஆருக்கு இருக்கிற இமேஜ் வந்து சினிமால இருந்தா வந்து பண்ணீங்க. விஜயகாந்த் படங்கள்ல இருக்கக்கூடிய இமேஜ் எங்க வந்துச்சுன்னா, அவர் லஞ்சம் வாங்குறவனை பிடிச்சி அடிப்பாரு, பாகிஸ்தான் தீவிரவாதி எல்லாம் பிடிச்சிட்டு வருவார், இழுத்துட்டு வருவார், தமிழ்லயே பேசுவார் பாகிஸ்தான் தீவிரவாதிட்ட. அப்படிலாம் வந்து எம்ஜிஆர் வந்து விஜயகாந்த் அவர்கள் பல படங்கள் நடிச்சார்ல, நேர்மையான போலீஸ் ஆபீசரா நடிப்பாரு, தேச உணர்வு உள்ளவரா, தேசப்பற்றாளர் அப்படிம்பாரு, என்னென்னமோ பல கருத்துக்களை சொல்லிதான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. நிறைய டேட்டால அவர் சொல்லுவாரு. இத வந்து புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுவாரு, புள்ளி விவரங்களை எல்லாம் அள்ளி விடுவாரு, இத்தனை பேர் தான் அப்படிம்பாரு. ரமணா படத்துல பாருங்க, அப்படிலாம் அவர் நிறைய நடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி புரட்சிகரமான படங்கள்லயே அவர் நடிச்சிருக்கிறாரா? ஆனா ஒரு படத்துல புரட்சிகரமான பாடல் எல்லாம் இருக்குன்றாங்க. என்ன பாடல் இருக்கு? தீப்பண்டம் எடுத்து தீண்டாமை. அது வந்து பாடலாசிரியர் கபிலன் எழுதுனது. அது எப்படி இவருக்கான கருத்தா இருக்கும்? அவர் அம்பேத்கர் சிந்தனைகளை, மார்க்சிய சிந்தனைகளை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள கவிஞர். அவர் எழுதின பாடல் எப்படி விஜயின் பாடல மாறும்? சரி, கத்தி படத்துல வசனம் எழுதிருக்கு, புரட்சிகரமா பேசியிருக்காரு சார். 2G ஊழலை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அதுல ஒரு புரட்சி. 2G ஊழலுங்கிறது ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் வசனம் பேசியிருந்தாருன்னா அது சட்ட விரோதம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, அலைக்கற்ற இன்னைக்கு எல்லார் கைகள்லயும் அலைபேசி வந்து சேர்ந்ததற்கு என்ன காரணம்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க டவுன் பஸ்ல ஏறி, நீங்க இங்க இருந்து ஒரு டி நகர்ல இருந்து டவுன் பஸ்ல ஏறி பாரிஸ் வரைக்கும் போறிய, பாரிமுனை வரைக்கும் நீங்க போறிய, ஒயிட் போர்டில் ஏறினீங்கன்னா 6 ரூபா தான் டிக்கெட்டு, அதிகபட்சம் போனா 7 ரூபா தான் டிக்கெட்டுன்னு போறீங்க. இதே வந்து நீங்க ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி போறிய, 290 ரூபா பில்லு வருது. இப்ப ஏன் வந்து 290 ரூபா ஒரு டாக்ஸிக்காரன் வாங்குற? ரெண்டும் ஒரே பாரிஸ் தானே, வேற பாரிஸ் காட்டுறாங்க. ரெண்டுமே பாரிமுனை தானே காட்டுறான், 2 பேருமே ஒரே தெருவை தானே காட்டுறான், ஒரே இடத்த தானே காட்டுறான். என்ன வித்தியாசம்னா, இது சேவை நிறுவனம். போக்குவரத்து கழகம் என்பது லாப நோக்கத்திற்காக மட்டும் நடத்தப்படுவது அல்ல, அடிப்படை சேவை தான். அது வந்து மக்களுக்கான சேவை நிறுவனம். அதுக்கு ஓனர் வந்து யாருன்னா அரசாங்கம் தான் ஓனர், வரிப்பணம் கட்டக்கூடிய மக்கள் தான் ஓனர். நீ சாதாரணமா சண்டை ஓடும் போதே கண்டக்டர் கேட்பான், ஒப்பேமெண்ட் வண்டியான்னு கேட்பான். கேட்கறானா இல்லையா? ஓ அப்பேமெண்ட் வண்டியாடா, எதுக்குடா நிறுத்தாம போனோம் கேட்கறானா இல்லையா கண்டக்டரை பார்த்து? அப்படி என்ன அர்த்தம்னா, இது பொது சொத்து. தனியார் வாகனம்ங்கிறது என்ன பண்ணுவான்? காசு கூட வாங்குறான்ல. அப்ப அலைக்கற்றை வந்து பொதுவாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக குறைந்த விலையில அலைக்கற்றையை வந்து குறைந்த விலையில விட்டுறதுனால அவன் என்ன செஞ்சான்? அதிக விலைக்கு விற்காம விட்டதுனால, குறைந்த விலைக்கு விட்டதுனால எல்லாரு கைகளையும் கொண்டு போய் அலைபேசி சேர்த்துட்டான். முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் செல்போன் வந்தப்போ உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கான்னு தெரியல, 2000 காலகட்டங்கள்ல நான் சினிமா துறையில பணியாற்றுகிற போது நடிகர் ராஜ்கிரண் வந்து செங்கல் மாதிரி ஒரு போன் வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் செல்போன் ஆச்சரியமான ஒரு கால் வந்து அவுட் கோயிங் போனா 6 ரூபா, இன்கமிங் வந்தாலும் அதுக்கு காசு. ஒரு தடவை போனை நீங்க வந்து இது பண்ணிட்டீங்கன்னா, டயல் பண்ணீங்கன்னா 6 ரூபா 50 காசுனா 10 நிமிஷம் பேசினீங்கன்னா 60 ரூபா பில்லு வந்துடும். எவனாவது உங்களுக்கு போன் போட்டேன்னா அவங்களுக்கு ஒரு 65 ரூபா பில்லு வந்துடும். நீங்க 10 வாட்டி போன் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 600 ரூபா 700 ரூபா வரும். இன்னைக்கு வருதா? கிடையாது. பெரிய அளவுல மாற்றம். இது அலைக்கற்றை புரட்சிங்க. இதுக்கு குறைந்த விலையில வித்துட்டாங்க அப்படிங்கறத தான் அவன் வழக்கா போட்டான். லாபகரமா வர வேண்டிய ஒரு அலைக்கற்றையை வந்து ஒரு முதலில் வந்தவருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில அந்த அலைக்கற்றை நிறுவனத்துக்கு குறைந்த விலைக்கு கொடுத்துட்டாரு ஆராசா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு இந்தியா முழுக்க வந்து இவங்க வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி அது ஒண்ணுமே இல்லைன்னு கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டு மறுபடியும் மறு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிடக்கான். ஆனா வெற்றி பெறல அது நடைமுறையில. இதெல்லாம் ஊழல்னு சொல்றதே போல மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிறான். ஆனா அதே மாதிரி பல படங்கள்ல இந்த சர்க்கார் மாதிரியான படங்கள்ல இலவச பொருட்களை கொண்டு வந்து எரிக்கிற மாதிரியான காட்சியெல்லாம் இருக்கு. ஆமா, அதெல்லாம் அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? இலவச பொருள்ங்கிறது என்ன? என்னால ஒரு பொருள் வாங்க முடியல, என்னால ஒரு சாதாரண ஒரு குடும்ப தலைவிக்கு மிக்சி வாங்க முடியல, டிவி வாங்க முடியல, மற்றவே அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை என்னால் வாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இயலாம இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம தங்கச்சி ஒன்றை கட்டி கொடுத்துருக்கோம் கிராமத்தில், நம்ம ஒரு ஏழப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? அண்ணங்காரன் போய் ஒரு பொருள் வாங்கி கொடுப்பான்ல, அரசாங்கமே பொருள் வாங்கி கொடுக்குது.
அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை அப்படின்னா அந்த ஏழப்பட்ட தொழிலாளர் வீட்டு குழந்தை, சித்தாள் வேலைக்கு போற வீட்டு குழந்தை காலையில 7 மணிக்கெல்லாம் சித்தாள் வேலைக்கு போயிருவாங்க. களை எடுக்கிறவங்க, விவசாய வேலைக்கு போறவங்க, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறவங்க எல்லாம் விடிய காலையில வேலைக்கு போயிருவாங்க. அந்த குழந்தை பைய தூக்கிக்கிட்டு அரசு பள்ளிக்கூடத்துக்கு வர்றப்ப வெறும் வயிற்றோட இருக்குங்கிறதுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்ப அரசாங்கம் ஒரு பொதுமக்களுக்கு செய்யறது யாரு காசுல செய்யறான்? மக்கள் பணம், மக்கள் வரி பணம் தான் செய்யறான். அந்த இலவசம் கூடாதுன்னு சொல்றது யாரு சொல்றா? நீ வெளிநாட்டுக்காரல போற, பாண்டிச்சேரியில கார் எடுத்துட்டு டாக்ஸி கட்டலன்னு வழக்கு இருக்கு உங்க மேல. நீங்க அவ்வளவு பெரிய சொகுசு வாழ்க்கையில இருக்கிற 2 கோடி ரூபாய் கார்ல போற விஜய்க்கு சாதாரண மக்களுடைய இலவச திட்டம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதை போய் நீங்க சினிமால வைக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். சாதாரண மக்களுக்கான வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு புரியணும்ல. ரேஷன் கடையில நிக்கிறவனுடைய துயரம், ஒயிட் போர்டு பஸ் வருதா நிக்கிறவனுக்கான துயரம், ஆட்டோவில் ஏற முடியாதவனுடைய கஷ்டம், சாமானிய மக்களோட வாழ்க்கை தரம் என்ன, அவனுக்கு பொருளாதார ரீதியாக உதவுறதுக்கு ஒரு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று அந்த ஏழ்மையானவன் விரும்புறான். அது ஒண்ணு யாரும் தான தர்மம் கொடுக்கல, நீ வள்ளல் கிடையாது, அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன் இருக்குன்னா அவன் அந்த இயலாமையில இருக்கா, அவனுக்கு நீ அவனை மேடேற்றி விடணும். பள்ளத்துல கிடக்கிறவனா தூக்கி விடுறதுக்கு அரசாங்கத்துக்கு கடமை இருக்கு. அதை எப்படி விமர்சிக்க முடியும்? மேடையில பேசுகிற பொழுது இனிமேல் பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது, இனி பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது, அப்படி ஏமாற்ற நான் விடமாட்டேன் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஜனநாயகன் படத்துல பேச வேண்டிய, ஷூட்டிங்ல பேச வேண்டிய டைலாக்னு நான் நினைக்கிறேன். இதுல என்ன யதார்த்தம் இருக்கு? யாரு என்ன பொய் சொன்னா அரசியல்ல நீங்க யாரு என்ன பொய் சொன்னா நிரூபிக்கணும். மோடி சொன்ன பொய்கள்னு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? மோடி சொன்ன பொய்கள் பரக்கத்தலின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி நீங்க நிரூபணத்தோட இன்னென்ன இடத்துல என்னென்ன பொய் சொன்னாரு அப்படின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதுறான். அது மாதிரி நீங்க சொல்லணும். அரசியலை பொறுத்தவரையில பொத்தாம்புதா சில பேர் சொல்லுவான் எல்லாருமே திருடங்க தாங்க. இப்ப நான் யாரு எங்க போய் பிக் பாக்கெட் அடிச்சேன், யாரு வீட்டுல போய் நான் செயின் அறுத்தனா, நானும் எப்படி நானும் ஒன்னா இருக்க முடியும்? நான் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி நான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எல்லாரும் தான் திருடங்க தான், சொல்ல போனா குருடங்க தான் ஒரு பாட்டு இருக்கு. அதை ஒப்புக்கொள்ள முடியுமா? எல்லாரும் போற போக்குல எதையாவது அடிச்சு விடுறதெல்லாம் எப்படிங்க அரசியல் கருத்தா மாறும்? விஜய்கிட்ட என்ன செயல் திட்டம் இருக்கிறது? தமிழ்நாட்டு அரசியல் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, விஜய் சொல்றபடி சரியில்லைன்னு வச்சுங்க, அதை மாற்றுவதற்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கிறது? அதிகாரம் கொடுத்தா மாத்தி காட்டுன்றாரு. அது அதிகாரம் எதுக்கு கொடுக்கணும்? உங்ககிட்ட கொடுக்கணும். நானு கொடுத்ததானே மாத்த முடியாது. என் வீட்டு சாவி நான் எதுக்கு இன்னொருத்தண்ட கொடுக்கணும்? அதிகாரம் என்பது என்ன? ஒரு சாவி. எல்லா பூட்டுகளுக்குமான ஒரு திறவுகோல் அதிகாரம். அந்த அதிகாரத்தை விஜய்கிட்ட போய் பொதுமக்கள் கொடுக்கணும்னா அவர் இலவசம் கூடாதுங்கிறாரு. அப்ப அவருக்கு சமூக நீதியை பத்தி என்ன கோட்பாடு இருக்கிறது? அவருக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் குறித்து என்ன கோட்பாடு இருக்கிறது? சிறுபான்மை நலன் குறித்தவருக்கு என்ன கோட்பாடு இருக்கு? இப்ப வக்ஃபு வாரிய திருத்த சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. தெருவுல இறங்கி எல்லாரும் போராடுறாங்கல்ல, எத்தனையோ சிறுபான்மை மக்கள் போராடுறாங்கல்ல. நீங்க போராட்டத்துக்கு என்ன உங்க மேல நம்பிக்கை வரும் மக்களுக்கு? நீதிமன்றம் போயிருக்குன்றாரு. ஒரு வக்கீல அனுப்பி நீங்க கேஸ் பாக்குறோம்னா எல்லாரும் தான் பாக்குறான். ஒரு மனு போட்டா உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு போட்டுருவாங்களா? அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க போராட்டத்துக்கு வரணும்ல. களத்துக்கு வராத ஒருவனை நீங்க எப்படி நம்ப முடியும்? ஆனா பின்னாடி பெரியார் அம்பேத்கரோட படம் எல்லாம் இருக்கு. அப்ப ஒரு சமூக நீதி பத்தி ஒரு புரிதல் இருக்கும்ல. அதுங்க கந்து வட்டிக்கு விடுறவன், மோசடி தொழில் பண்றவன் எல்லாருமே என்ன பண்றான் நீங்க பாத்திருக்கீங்களா? எல்லா ஜாமி போட்டாயும் பின்னாடி வச்சிருப்பான். அவன் நல்லவனாவன், கருணை மிக்கவனாவன், கொள்கை தலைவர்ன்றார், ஏங்க பிரகடனப்படுத்துறாரு. பெரியார் போட்டா வச்சுட்டா அவர் பகுத்தறிவுக்கு ஒரு சொந்தக்காரரா? பெரியாரா குறித்து தரக்குறைவாக சீமான் மேடைதோறும் பேசும்போது கண்டிப்பதற்கு முன் வந்தார விஜயே. கொள்கை தலைவர் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆணவ படுகொலைகள் நடக்குது, தலித்துக்கள் மீதான வன்கொடுமை நடக்கிறது. எங்காவது களத்துக்கு போய் யாராவது போய் நின்றுருக்கீங்களா? பிசிகால இருக்கும்போது வாய்கிலேயே பேசின ஆதவர்ஜுனா உள்பட நான் கேட்கிறேன், எவனாவது போய் களத்துக்கு போயிருக்கலாம் நீங்களா? இப்ப நாங்க அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர், பெரியார் எங்களுக்கு தலைவர், எல்லாத்துக்கும் தானே பிஜேபிக்காரை மாலை போடுறான், அம்பேத்கருக்கு மாலை போடுறான். அம்பேத்கர் எங்காலும் தான் சொல்றான். அவரு இந்துவாக கெடுவாய்ப்பாக பிறந்து விட்டேன், இந்துவாக சாக மாட்டேன்னாரு. அவரை வெக்கம் இல்லாம போய் இந்துத்துவவாதிகள் கொண்டாடுறான்ல. இந்த நாட்டுல ஓட்டுக்காக எந்த பிச்சை வேணாலும் எடுக்கிறதுக்கு தயாரா தானே இருக்கான் எல்லாரும். போட்டா வச்சுட்டா இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், போட்டா கடை இருக்குல்ல, எல்லா தலைவர்கள் படத்தையும் வச்சிருக்கான். அப்ப அவன்லாம் அந்த கொள்கை சார்ந்தவனா? காரல் மார்க்ஸ் படம் வச்சிருக்கான், இந்த பக்கம் இயேசுநாதர் படம் வச்சிருக்கான், இந்த பக்கம் பெரியார் படம் வச்சிருக்கான். அவங்க எல்லா தலைவர்கள் போட்டா வைக்கிறாங்க இல்லையா? அது வியாபாரத்தானே வைக்கிறான். அப்புறம் அரசியல் வியாபாரத்துக்கு நீங்கள் வந்துருக்கீங்க. என்ன புதிய கருத்தை சொல்ல போறீங்க நீங்க? இப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? மத்திய அரசாங்கத்தை அப்படியே மயிலிறகால வருடி கொடுக்குறீங்க. மாநில அரசை நீங்க கொடூரமான முறையில தாக்குறீங்க. திமுக அரசு வீழ்த்திட்டு நீங்க வர்ற அளவுக்கு நீங்க என்ன சாதனை செஞ்சிருக்கீங்க? அது எனக்கு சொல்லுங்க. நீங்க என்ன சிறந்தவர்? நான் கேட்கிறேன். ஸ்டாலின் வேணாம், உதயநிதி வேணாம், திமுக வேணாம், அதிமுக வேணாம், எடப்பாடி பழனிசாமி வேணாம், யாருமே வேணாம். விஜய் தான் வேணும் சொல்ற அளவுக்கு விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தியாகத்தை செய்திருக்கிறார், என்ன செஞ்சு கிழிச்சு. கரம்படியாத கைக்கு சொந்தக்காரர் மேடையில பேசியிருக்காரு சார். அவரு என்ன கறந்த? நான் கரம்படியாத டாக்ஸ் ஒழுங்கா கட்டிருக்காமல்ல. உனக்கு ஏற்கனவே மிரட்டினாங்க, அமலாக்கத்துறை எல்லாம் கூப்பிட்டு மிரட்டினாங்க, வருமான வரித்துறை மிரட்டினாங்க. பாஜக கூட ரகசியமாக ஒரு உறவு வைத்துக் கொண்டு திமுக ஓட்டை பிரிக்கணும் நீங்க அப்படிங்கறதுக்கான அஜெண்டால தான் கட்சியை ஆரம்பிச்சாருன்னு அவர் கூட இருந்தவங்க சொல்றாங்க.
அப்ப அவர் வந்து எப்படி கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரனா என்ன அர்த்தம்? அவரு என்ன கரைபடானா எப்படி டெய்லி சோப் போட்டு கழுவுறாரு கையா? எப்படி சொல்ல வரீங்க நீங்க? அவர் மேடையில உரிமையா சொல்றாரு. என்ன சொல்றாங்க? அவர் டிக்கெட்டையாவது வந்து 160 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு விற்க கூடாதுன்னா சொல்லியிருக்காரா? கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரரு என்னைக்கா சொல்லியிருக்காரா? பிளாக்ல டிக்கெட் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? அவர் சம்பளம் ஒயிட்ல தான் வாங்குறாரா? 200 கோடி சம்பளத்தை ஒயிட்ல வாங்குறாரு அவரு. அப்படிதான் சார் அவர் சொல்றாரு. அவர் அப்படிதான். அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையே. நீங்க சம்பாதிச்ச சொத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நீங்க அரசியலுக்கு வர்றீங்கிறதான உண்மை. அப்ப எதுக்குதான் சார் இந்த பூத் கமிட்டி கூட்டம் எதுக்குதான் நடத்தினாங்க? என்ன நோக்கம்? விஜய்க்கு வந்து ஒரு கற்பனை சக்தியோட வந்திருக்கிறாரு. கற்பனை சக்தி எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கற்பனையோட வந்திருக்கிறாரு. எல்லாரும் வந்து எல்லா உதவியும் செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் பூராமே அவர் 68 படம் நடிச்சிட்டாரு. வயசாயிருச்சு, அவருக்கு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. நீ ஓடி ஆடி நடனம் ஆட முடியாது. அதனால உட்கார்ந்து கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வேலை கொடுங்க, அது முதலமைச்சர் வேலையா கொடுங்க. சார் வழக்கமா ஒரு 20 நிமிடமாவது மேடையில பேசுவார். ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு 10 நிமிடத்துக்குள்ள முடிஞ்சிடுச்சு. என்ன தயாரிப்புல என்ன சரக்கு இல்ல, வேற என்ன எழுதி கொடுக்குறவன் திருப்பி திருப்பி ரிப்பீட்டேஷனா அதே பாட்டே திரும்ப திரும்ப பாடுவோம். பழைய ரெக்கார்டெல்லாம் ஒரு இடத்துல கீரல் விழுந்துச்சுன்னா அவன் பாடின பாட்டே திரும்ப பாடிக்கிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் பாசிசம் பாயாசம்னு 2 டைலாக் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாரு. பாயாசம் கெட்டு போச்சு, பாசிசம் தான் உண்மையா இருக்கு. என்ன செய்ய முடியும்? சொல்றது ஒண்ணும் சரக்கு இல்ல, மண்டையில வச்சுக்கிட்டா வஜ்ஜகம் பண்றாரு. நான் கேக்குறேன், சொந்த சரக்கு இல்ல அவருக்கு. அது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது அவர் வந்து ரொம்ப அறிவு கூர்மையுடைய தலைவரா இருந்தாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. மனிதாபிமானம் அவருக்கு இருந்துச்சு, அவருக்கு பண்பாடுலாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம மறுக்கல. அவர் வந்து கலைஞரை போலவோ அண்ணாவை போலவோ பெரிய சிந்தனையாளர் கிடையாது. அவரு அது பேச்சிலே அந்த பேச்சாற்றலும் கிடையாது. அது தொண்டையில வந்து துப்பாக்கி கொண்டு வேற விழுந்துருச்சு, அதனால அது கிடையாது. ஆனா அறிவார்ந்தவர்களை தன்னுடைய சபையில வைத்துக் கொண்டு அந்த ஆட்சியை நடத்திட்டாரு. நாவலர் நெடுஞ்செழியன்ல இருந்து, பண்ருட்டி ராமச்சந்திரன்ல இருந்து, பல தலைவர்கள், ராஜாராம்ல இருந்து, காளிமுத்துல இருந்து பல பேர் வந்து அவரை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை வந்து கூட வச்சிருந்தாரு. அதனால அவரால் சபை நடத்த, அந்த கட்சியை நடத்த முடிஞ்சுச்சு. உங்ககிட்ட விஜய்கிட்ட ஆளே இல்லையே. இல்லையா? திரு ஆதவர்ஜுனா இருக்கு. ஆதவர்ஜுனாவுக்கு என்னங்க தெரியும்? ஆதவர்ஜுனாவுக்கு தெரிஞ்சது பூத் ஏஜென்ட் வந்து எப்படி போடுறதுன்னு பென்ட்ரைவ் கொடுத்தா ஆட்சிக்கு வந்துடலாங்கிறப்ப. என்ன சார் இருக்கு அந்த பென்ட்ரைவ்ல? பென்ட்ரைவ்ல என்ன இருக்க போகுது? இந்த ஊர்ல இருந்து தெருவில் வந்து 2 பேர் இருக்கான், இது எனக்கு இன்னார் வயசு, முனியாண்டி மையன் வந்து பாண்டின்னு ஒருத்தன் இருக்கான், பாண்டி மையனுக்கு இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு வயசு 25 அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. அது என்ன இது சாதாரண கிளை செயலாளர், திமுக கிளை செயலாளர், அண்ணா திமுக கிளை செயலாளர் போய் கேளுங்க, எல்லா பேரும் வாக்காளர் பட்டியல் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. யார் ஓட்டு போடுவேன், இந்த ஊருக்கு இந்த தெருக்காரனுக்கு பணம் கொடுக்கும் போதே இந்த இவன் ஓட்டு போட மாட்டாங்க, இவன் ஏடிஎம்கே காரையா, இவன் திமுக காரையா, இவனுக்கு போக கூடாதுன்னு சொல்லி கிளை செயலாளர், லோக்கல்ல வார்டு செயலாளர் இருக்கேன், கவுன்சிலர் இருக்கேன், எல்லாமே தெரியுமே இருக்கு. அதுனா கூட்டு போவாங்க வேட்பாளரை. கட்சியினுடைய களப்பணி என்னவாக இருக்கிறதுன்னே தெரியலையே. கண்ணாடி மாளிகைக்குள்ள இருந்து கொண்டு பத்திரமாக இருந்து கொண்டு பஞ்சு டைலாக் பேசினா 2026 முதலமைச்சர் ஆயிரலாம்னா இதை விட மூட நம்பிக்கை என்ன இருக்கிறது? தொடர்ந்து பேசலாம் சார். இனி வரும் காலங்கள்ல இது என்ன மாதிரியான வேலை நடக்குது அப்படின்றத. ரொம்ப நன்றி சார். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.